வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்ம கிறிஸ்டெக்ஸோட கோடலூர் யூனிட்டோட விசிட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ ஃபேப்ரிக் இப்போ புதுசாக வந்துருக்குங்க. அது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே காட்டன் பயோ வாஸ்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா டாபி புட்டா ஃபேப்ரிக்குங்க. இதுவும் செல்ஃப் டாபி புட்டா ஃபேப்ரிக்குங்க. ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துருக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா க்ரீன் பேஸில் ஒரு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து எம்ப்ராய்டரிக்கு ப்ளஸ் வந்து டாபி புட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனார்கலி இந்த டைம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 7 லைன் அனார்கலி போடுறோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் ப்ரொடக்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாபி புட்டாலேயே ஃபேப்ரிக்லேயே லாஸ்ட் டைம் ஸ்ட்ரைட் கட் போட்டு வந்து நல்லா மூவிங் இருந்துச்சுங்க. கட்டும் போடுறது அதுவும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அனார்கலி டைப்பில் போடுற ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இது டாபி புட்டா தாங்க. இல்லை கீழே கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மேட்சிங்காக எடுத்து வச்சுருக்கோம். எந்த டிசைனோட எது போட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த டிசைன் ஸ்டைல்ஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம யூனிட்டுங்க. அது ஓவரால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இது நம்ம நைட்டில் உட்காந்து அதை பிளான் பண்ணோம். அது எல்லாமே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கட்டிங் டேபிளுங்க. அது லென்த் சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. இது வந்து 5 சைஸு 6 சைஸ் வரைக்கும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒட்டுக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கிங் பண்ணுவாங்க. லேஅவுட் மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணுவாங்க அந்த டிசைன்ஸு. ஸோ அதைத்தான் இப்போ நம்மளோட மாஸ்டர் பண்ணிகிட்ருக்கு. அப்படிங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் போட்டு மேலே வந்து அந்த பேட்டர்ன் வருங்க, அந்த ஷேப் பேட்டர்ன் வந்து அட்டை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு மார்க்கிங் போடுவாங்க. ஒன்றொன்னா வந்து வச்சு பார்ப்பாங்க எந்த பேட்டர்ன் எப்படி. ஏன்னா இது வந்து நம்ம பயாஸ் கிராஸில் போட்டிருக்கோம் அந்த டிசைனு. இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸுங்க அது. ஸோ இது வந்து இந்த டைம் நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் குர்த்திஸில் வந்துட்டு பயாஸில் போடுறோங்க. யோக் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் செக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே. ஸோ இது பாருங்கண்ணா, இது அந்த அதுதான் பேட்டர்னுங்க. அது இந்த பேட்டர்னை வச்சு தான் மார்க் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஒன்றொன்னா மார்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் பீஸஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்னா ஒரு பீஸாக வந்துட்டு நம்ம கையில் வந்து சிசர் போட்டு வெட்டுறது இல்லைங்க. இது இதுதான் டேபிள் கட்டிங் டேபிள் லென்த்துங்க. இது பாருங்கள். அது மார்க்கிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த லேயர் போட்டாச்சுங்க. அது எல்லாமே லேயர் போட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 30 லேயர் 40 லேயர் அந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின்ஸில் வந்து கட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் நம்ம ஜாப் ஆர்டர் பிளானிங் ஏன்பா சொல்கிறது என்னன்னா மினிமம் 120 பீசஸ் கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இது இந்த மாதிரி இதுக்காக தான் வந்து 120 பீசஸ் கேட்குறதுங்க. ஏன்னா இது கம்மியான லென்த் போட்டு கட் பண்ண முடியாதுங்க. அது இது 2 பக்கத்தில் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. 2 பேரும். ஏன்னா டேபிள் வந்து ரொம்ப அகலம் ஜாஸ்திங்க நம்மளோடது. ஸோ 2 பக்கத்தில் இருந்துமே வெட்டுவாங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அந்த மெஷினில் பாருங்கள் ரொம்ப மைனூட்டாக வருங்க உங்களுக்கு. எக்ஸஸ் ஃபேப்ரிக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டிங் பாருங்கள். இதுதான் கட்டிங்கு. இதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 லேயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் 40 லேயருங்க. லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 சைஸ் அட் அ டைமில் சிங்கிள் ஸ்டிச்சில் வந்து இது பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ரோல் எடுத்து வச்சுருவாங்க. சைஸ் வைஸ் வெட்டுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு. இது எல்லாமே டாபி புட்டாங்க. அது டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டைம் நம்ம போட்டது வந்து கிராஸில் வந்து இல்லை போட்டிருப்போம். பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிராஸ் பயாஸு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸில் வருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் அந்த லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் சைடில். பர்ஃபெக்டாக வருங்க அது கட்டிங். இதுக்காக தான் வந்து நம்ம மினிமம் ஆர்டர் கஸ்டமைசர் பண்ணுற ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 120 பீசஸ் வந்து இதுக்காக தான் கேட்குறாங்க. அது ஏன்னா நம்ம சிங்கிள் பீசஸை வெட்ட மாட்டோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் 2 பக்கத்தில் நின்று மாற்றி கட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கை லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம தான் டேபிள் வந்து அகலம் ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ அதனால் 2 பேர் 2 பக்கத்தில் வந்து கட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த லே போடுறதும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய சுருக்கம் இல்லாமல் லே போடணுங்க. அது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லே போடுறதுக்கு ஒரு 2 பேர் வேணுங்க. மினிமம் வந்துட்டு 2 பேர் இருந்தால் தான் லே போட முடியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா அது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு இது உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பாருங்கள். இது எல்லாமே கட்டிங் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் கூட இல்லாமல் வந்துட்டு அப்படியே கேக்காக கட் பண்ணி எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ
ஸோ இது வந்து 2 இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் என்ன ஸ்டைலில் போட போகிறோன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டுங்க. அந்த பேட்டர்ன் போடுறாங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுவாங்க. அந்த மார்க்கிங் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குங்க. 2வது வந்து லே போடுறதுக்கு டைம் எடுக்குங்க. கட்டிங்க்கு வந்து பெருசாக டைம் எடுக்காது. கட்டிங் வந்து சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா மெஷினில் கட் பண்ணாலும் ஈஸியாக டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அது டக்குன்னு அந்த மார்க்கிங் போட்டு பண்ணிடுவாங்க. பட் இதில் மெயின் வந்து நம்ம அந்த மார்க்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கும் அந்த லே போடுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்குங்க உங்களுக்கு. ஸோ இது சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தனியாக, ஃப்ரண்ட்டு தட்டு தனியாக, பேக் சைடு தட்டு தனியாக, அதேமாதிரி பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏலியனுங்கிறதுனால பாட்டம் தட்டு தனியாக வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், இதுதான் அந்த பாட்டத்தோட அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சிங், அது கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் வந்து இந்த சின்ன சைடு கட்டிங்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஷேப் எடுக்கிறது, சைடு கட்டிங் பண்ணுறது, இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. பாருங்க, ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுங்க, நீங்களும் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்ப வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து 2 டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அதே மாதிரி தான் வருங்க உங்களுக்கு. மாஸ்டர்ஸும் சரிங்க, டிசைனர்ஸ் சரி, ரெண்டு பேரும் நல்லா ஸ்கில்டு பர்சன்ஸுங்க. ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இவங்க. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்குங்க. இது ஸ்லீவ்லேயும் டிசைன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா ஸ்லீவ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து டபுள் சைடு வரும் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டுங்க. இந்த டிசைன்ஸ் தான் இப்போ நம்ம வரப்போகுதுங்க இது. ஸோ இது பாருங்கள், இது வந்து காட்டன் டாபி பூட்டால் மெஷினில் இப்போ ரன்னிங்கில் ஓடிட்டுருக்குறதுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரைட் கட்டுங்க. அது ஸ்ட்ரைட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு கிரே கலரில் வந்து டாபி பூட்டாலே வந்து செக்ஸு வித் பிளாக் டாட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. நீ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மிங் போவோங்க. ட்ரிம்மிங் பட்டன் போயிட்டு அதுக்கப்புறம் QC செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அயனிங் போவோங்க. இப்போ வந்து இன்றைக்கான ப்ரொடக்ஷனுங்க. இது எல்லாமே இன்றைக்கான ப்ரொடக்ஷன். இது பிங்க் கலர் டிசைன்ஸுங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மெஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பவர் மெஷின்ஸ் தாங்க. ஸோ இது எல்லாமே பவர் மிஷின் தாங்க. இது வந்து நம்ம எதுவுமே அவசர அடி அடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப நிதானமாக பண்ணுவோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க ஸ்டிச்சிங்கில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் இருக்காங்க நம்மகிட்ட. இது பாருங்கள், இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கட்டிங் பிளானிங்க்கு எதுக்கு இருக்குது பாருங்கள் ஃபேப்ரிக் கீழே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவங்களாம் நல்லா ஸ்கில்டு பர்சன்ஸுங்க எல்லாருமே. இது வந்து பார்ட்டில் வந்து பார்ட்டாக ஒர்க் பண்ணி வந்து இப்போ பாடி ஜாயின் பண்ணுறாங்க. பாடியை ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு ஸ்டிச்சிங் போடுறாங்க. ஸோ இப்போ வந்து சைடு ஸ்லிட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. சைடு ஸ்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மடிச்சடிப்பாங்க இல்லைங்களா, சைடில் ஸ்லிட் அந்த இதுங்க. ஸோ இது ஒரு கலர் டிசைன் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குங்க. ஸோ இது பாருங்கள், பிங்க்லேயே வந்து டாபி பூட்டால் ஃப்ரண்ட்டில் ஒரு யோக் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருக்குங்க. ஆனால் கலர் காம்போ வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இதெல்லாமே பார்க்கலாங்க. இதெல்லாம் இப்போ கரண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஸோ இது வந்து யோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் எடுத்துகிட்ருக்காங்க உங்களுக்கு. யோக்கு ப்ளஸ் நெக் அடிக்கிறாங்க இல்லைங்களா, நெக்கை வந்து கவரப் அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அது ஸோ இது இவங்க ஒரு டிசைன்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரும் ஒரு டிசைன்ஸ் ஒரு சைஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே நம்ம நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்சுவலாக பண்ணல. இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. இது 1 or 2 டேஸில் வந்து இது எல்லாமே ஸ்டாக் நம்ம ஷாப்புக்கு வந்துடுங்க. இது வந்து ரயானுங்க. அது ரயானில் வந்து ரொம்ப திக்கான ரயானுங்க. அது டில் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப திக்காக இருக்குங்க அது ஃபேப்ரிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது சென்டரில் யோக் பேட்ச் வச்சு நம்ம சைடில் எது கொடுத்துருப்போம். இது எலினா பிராண்டில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம்.
காஸ்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து நீங்கள் எடுத்து ஒரு கிளான்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேலஞ்சாகவே சொல்லலாங்க. இந்த மாதிரி குவாலிட்டி ரயான்லாம் கண்டிப்பாக வெளியில் கிடைக்காது. ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக பண்ணுற ரயானுங்க அது. ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் தான் இதெல்லாமே அடிச்சிருக்கும் உங்களுக்கு. யோக் பாருங்கள், டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பிளாக் கலருங்க, அது நெவி ப்ளூ கிடையாது, பிளாக் கலரில் பிளாக் டிசைன்ஸ் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு டிசைனுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூரக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து லூரக்ஸுங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் கம்பெனிக்காக நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி சேம் டிசைன்ஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வந்து இதுக்கெல்லாம் மாடல் ஷூட் இமேஜஸ் இருக்குங்க. அது உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இமேஜஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்ட்ரைட்ஸ் யோக்கில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லூரக்ஸ் லைனிங் அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி ஃபினிஷிங் ஆகி வந்துருச்சுங்க. எல்லாமே இப்போ அயனிங் முடிஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரிம்மிங் முடிஞ்சு இப்போ அடுத்து அயனிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் QCலாம் முடிச்சிச்சுங்க. முடிச்சு இப்போ வந்து அயனிங்க்கு வந்திருக்குங்க. நீ அயன் பண்ணி பேக் பண்ணி டேக் போட்டு உங்களுக்கு பேக் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், ஒரே ஸ்டைல்லே எவ்வளோ பீசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு செட் 2 செட்டு ஷாப்பில் இருக்கும். பட் ஏன்னு கேட்டால் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ இவ்வளோ குவான்டிட்டி பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே புக் ஆகிடுங்க உங்களுக்கு. நம்ம ஷாப்புக்கு முன்னாடி புக் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ லூரக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு டிசைனுங்க. இப்போது எடுக்கிறாங்கல்ல, இந்த டிசைன்ஸ் வந்து ஒரு டிசைன்ஸுங்க. இந்த டைம் இந்த பிளாக் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கில் வெளியில் வந்து டெஃபரெண்ட்டாக கிடைக்காதுங்க. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டிங்க அது. டெஃபரெண்ட்டாக சான்ஸே கிடையாதுங்க. வெளியில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிக் கிடைக்காது. ஏன்னா இது வந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக்குங்க. ரொம்ப காஸ்ட்டு ஆகும் உங்களுக்கு. நமக்கு ஆக்சுவலாக அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பங்க அது டிசைன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அயனிங் பண்ணுறதுனால உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியல. இது ஒரு நம்ம மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள், பிளாக் இதெல்லாம் வந்து இப்போ அயனிங்க்கு வந்திருக்கேன். QC எல்லாம் முடிச்சு இப்போ அயனிங்காக வந்திருக்கு. இப்போ பட்டன் வைக்கிறேங்க. இது பாருங்கள், டாபி புட்டா டிசைன்ஸுங்க. சப்போஸ் நீங்கள் இதுலேயே கூட பிடிச்சிருந்தா கூட ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 1 or 2 டேஸில் எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சிருங்க. அது இது காட்டனுங்க. அது காட்டன்லாம் டாபி புட்டா. கலர் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். கலர்ஸ் கிளாஸாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ். ஸோ இது ஒரு டாபி புட்டாங்க. இது நம்ம லாஸ்ட் டைம் கொஞ்சம் வந்துடுச்சுங்க, பட் போயிடுச்சு. பட் இந்த டைமும் நம்ம எடுத்துருக்கோம். அது ஏன்னா அது நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அது அதை நீங்கள் பிராண்ட் ஷேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாடி ஷேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், ஒரு நல்ல ராணி பிங்க்குங்க. இது ஆக்சுவலாக ஃபேப்ரிக்கே செல்ஃப் டெக்ஸ்சர் ஃபேப்ரிக்குங்க. அது இதெல்லாம் நல்லா அடித்து முடிச்சு ரெண்டு மாதிரி ட்ரிம்மிங் போகுங்க. அது ட்ரிம்மிங் போய்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இதெல்லாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு போகும் உங்களுக்கு ஃபினிஷிங்க்கு. இந்த டிசைன்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா? ஆமாங்க, இது ஆவாசாவோட சேம் ஃபேப்ரிக் தான். ஸோ இது ஒரு டிசைனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேனலுங்க. லூரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லூரக்ஸ் பேனல் போட்டிருக்கோம் உங்களுக்கு. இதெல்லாம் டிசைன்ஸ் வந்து நம்ம இதில் ஃபோட்டோவில் பார்க்குறப்ப கிளாரிட்டி இல்லைங்க. பட் ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஃபேப்ரிக். அந்த ஃபாலே வந்து ஃபேப்ரிக் ஃபாலே வந்து அவ்வளோ கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட மாடல் இமேஜ். இது வந்து டாபி புட்டா ஃபேப்ரிக்குங்க. டாபி புட்டாவில் வந்து யோக் எம்ப்ராய்டரி சென்டர் பேனல் அட்டாச்சுங்க அது. ஸோ டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் பார்க்கலாம் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் வந்து எடுத்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா QC பார்த்துட்டாங்க. எதாவது அந்த பீஸில் எக்ஸ்ட்ரா த்ரெட்டில் கட் பண்ணிங்க ஸ்டிச்சிங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ரீஒர்க் இருந்தால் திருப்பி அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டருக்கு வந்து ரீஒர்க் கொடுத்துருவாங்க. எல்லாமே டஸ்டிங்லாம் உதறி அடுத்து அயனிங் போயிடுங்க. அது இப்போ அதெல்லாம் அயன் பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு அயன் பண்ணுவாங்க. ஸ்டீம் ஆயில் வந்து நீட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சஸில் இழுத்து வச்சு கரெக்டாக நீட்டாக அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோல்டிங் போட்டு அடுத்து பேக்கிங் போகுங்க. பேக்கிங்க்கு முன்னாடி வந்து டேக் போட்டு நம்ம அந்த ப்ரைஸ் டேக் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ரயான் வந்து இந்த ஃபேப்ரிக்லாம் கொஞ்சம் அயன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இனிஷியல் அயன் பண்ணுறது ரொம்ப டஃப்புங்க. அது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது.
அதை இழுத்து வச்சு நீட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் வரிசையாக வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க, அயன் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்து பேக்கிங் ஆகிட்டுருக்குங்க. ஸோ டிசைன்ஸ் பாருங்கள், அயன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நம்ம அயன் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தப்போ அந்த டிசைனே தெரியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டி, எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன்ஸ். இது எல்லாமே லென்த்து 44 லென்த்து ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள் கீழே வந்து பேக் பண்ணி டேக் போட்டிருக்காங்க. அது பிராண்ட் டேக் போட்டிருக்காங்க பாருங்கள். போட்டு கவர் போட்டு அடிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சைஸ் பிரித்து 5 சைஸ் வந்து ஒரு கட்டாக வந்துட்டு உங்களுக்கு பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்குங்க. அது மெயின் வந்து இது நம்ம சாம்பிளிங்க்கு தான் ரொம்ப டைம் எடுக்குங்க. இந்த டிசைன்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் நிறைய வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துருப்போம். இவங்க வந்து நம்மளோட சீனியர் ஸ்டாஃப்ஸுங்க. மற்ற ஸ்டாஃப்ஸில் போனதுக்கப்புறம் வந்து சீனியர் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு லைன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு கீழே ஒருத்தர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆப்ரேட்டர் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லைன் ஹெட்டுங்க. அவங்க கஸ்டமர்ஸ் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது சொல்லியிருந்தாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இவங்கள வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்து QCயும் பார்ப்பாங்க, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் எதுவும் கொடுக்குறதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது நம்ம ரொட்டீன் ஒர்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம காமிக்கிறதுக்கு மெயின் இன்டென்ஷனே வந்து ரியல் மேனுஃபேக்சர்னு காமிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளோட ஓன் யூனிட்டுங்க. அது நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங் எங்களோட ஓன் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி எதாவது காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படினால வேறு ஃபேக்ட்ரி போய் எதாவது ஷூட் பண்ணி எடுத்து காமிச்சிருப்பாங்க. பட் இது நம்மகிட்ட காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இந்த நம்ம காமிச்ச எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வரும் உங்களுக்கு. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஜென்யூனிட்டியை காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்களும் எங்களோட யூனிட்டை பார்த்த மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ டூருங்க. அது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.